Taste the Daily. சென்னை வண்டலூரை அடுத்துள்ள கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன, பொங்கல் வரை கோயம்பேடு பகுதியிலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்பதை குறித்து தற்பொழுது பார்க்கலாம். ஏசிடிசி எனப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் இனி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் புறப்படும். அதேபோன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையே இயக்கப்படும். அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும். திருச்சி, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கான விரைவு பேருந்துகள் இனி கோயம்பேடு செல்லாது. தஞ்சை, திருவாரூர், கும்பகோணம், வேளாங்கண்ணி ஆகிய டெல்டா பகுதிகள், தருமபுரி, ஹோசூர் ஆகிய இடங்களுக்கான விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும். மேற்கு மாவட்டங்களான சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய ஊர்களுக்கும், கொடைக்கானல், எர்ணாகுளம், திருப்பதி ஆகிய இடங்களுக்கும் கிளாம்பாக்கத்திலிருந்துதான் விரைவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. டிஎன்எஸ்டிசி எனப்படும் 6 போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் பொங்கல் பண்டிகை வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம், ஆரணி, ஆற்காடு, செய்யாறு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், சேலம், திருப்பதி, நெல்லூர் ஆகிய ஊர்களுக்கான டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து புறப்படும். திண்டிவனம், செஞ்சி, வந்தவாசி, திருவண்ணாமலை, போளூர், சேத்பட்டு ஆகிய ஊர்களுக்கும், விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், நெய்வேலி, கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களுக்கும் பொங்கல் வரை கோயம்பேட்டிலிருந்து தான் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஈசிஆர் வழியாக பன்ருட்டி, வடலூர், தஞ்சை, கும்பகோணம் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நாளையிலிருந்து முழுமையாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும். இன்றைக்கும் கோயம்பேட்டிலிருந்து புறப்படுகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் வந்துதான் செல்லும். நாளையிலிருந்து முழுமையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து மாத்திரமே இயங்கும். மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் கோயம்பேட்டிலிருந்து கிளம்பி கிளாம்பாக்கம் வந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும். அந்த அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளும் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்கும். எஸ்ஐடிசி பேருந்துகள் எவ்வளவு பேருந்துகள் ஒரு நாளைக்கு இங்கிருந்து இயக்கப்படுது? எந்தெந்த மாவட்டங்கள் முக்கியத்துவம்? ஏற்கனவே இயங்குகின்ற பேருந்துகள் 300 நடைகள் ஒரு நாளைக்கு புறப்படும். வார இறுதி நாட்களில் 360 நடைகள் புறப்படும். எனவே இங்கிருந்து தான் அந்த முழுமையான இயக்கம் இருக்கும். தென் மாவட்ட பேருந்துகள் மட்டும் இல்லாம மற்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்க எப்போது இயக்கப்படும்? அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? பொங்கலுக்கு பிறகு என்ன முடிவுகள் எடுக்கிறது? ஏற்கனவே மாதாவரம் பேருந்து முனையம் போன்ற பேருந்து முனையங்கள்லாம் இருக்கிறது. இந்த பேருந்து இயக்கத்தை பார்த்து இங்கிருந்து மாநகர போக்குவரத்து கழகம் இணைப்புகளை எல்லாம் கணக்கிலே கொண்டு அடுத்த கட்ட முடிவெடுக்கும். அதே நேரத்தில் பெங்களூருவுக்கு செல்லும் எஸ்இடிசி பேருந்துகள், ஈசிஆர் வழியாக புதுச்சேரி, நாகை ஆகிய ஊர்களுக்கு செல்லும் எஸ்இடிசி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை பொங்கல் வரை கோயம்பேட்டிலிருந்து இயக்கிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பின் கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். Taste the Daily.